சரி, இன்றைய தினத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசியல் பிரமுகர்களை இந்த நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினமும் நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள் எப்படி இருக்கின்றது, அவர்களுடைய கட்சியின் முன்னேற்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது, அதே போன்று இந்த ஜனாதிபதி தேர்தல் களத்தில் மக்கள் அவர்களது நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது போன்ற விடயங்களை கேட்பதற்காக மத்திய மாகாண முன்னாள் அவை தலைவரும் அதே போன்று மிக மூத்த அரசியல்வாதியுமாகிய துரை மதியுகராஜா அவர்களை இணைத்துக் கொள்ளலாம் என்றிருக்கின்றோம். அவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட அமைப்பாளராகவும் இருக்கின்றார். பார்ப்போம். நாம் தற்போது முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். அவரை தொலைபேசி அழைப்பு மூலமாக இணைத்துக் கொள்ள பார்க்கின்றோம். மத்திய மாகாண முன்னாள் அவை தலைவரும் அதே போன்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட அமைப்பாளருமாகிய துரை மதியுகராஜா அவர்களை நாங்கள் தற்போது இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். அவரிடம் சில கேள்விகள் இருக்கின்றது. வணக்கம். வணக்கம் திரு துரை மதியுகராஜா அவர்களே. வணக்கம். உண்மையில் இன்றைய காலை பொழுதே சிறப்பான காலை பொழுதாக அமையட்டும் என்று வாழ்த்தி கொண்டு, கண்டியிலே தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது? கண்டியிலே ஐக்கிய மக்கள் சக்தியின் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் செயல்பாடுகள் மிகவும் சிறப்பாக முன்னேறி கொண்டு வருகிறது. கண்டி மாவட்ட மக்கள் சகல தரப்பினரும் இன மத பேதம் பார்க்காது தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்கள், பாமர மக்கள், வர்த்தக மக்கள், நடுத்தர மக்கள், அரசு சேவையாளர் அனைவருமே சஜித் அணியின் மீது நம்பிக்கை கொண்டு சஜித் பிரேமதாஸ் அவர்களை எதிர்கால ஜனாதிபதி ஆக்க வேண்டும் என்று மும்முரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களது பிரசார நடவடிக்கைகளும் மிகவும் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமீபத்திலே நாவலப்பிட்டிய நகரத்திலே ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தலைமையிலே நடாத்தினோம். மணிக்கவும் நாவலப்பிட்டி என்று கூறும்போது இன்னும் ஒரு விடயம் ஞாபகத்திற்கு வருகின்றது. நாவலப்பிட்டி என்றாலே எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒருவர் தான் மஹிந்தானந்த அலுத்கமகே. அதாவது அதே போன்று கண்டியில் இருக்கக்கூடிய ராஜாங்க அமைச்சர்கள் நான் நினைக்கின்றேன் 2 அல்லது 3 பேர் இருக்கின்றார்கள். இவர்களால் உங்களது பிரசார பணிக்கு ஏதாவது இடையூறு இருக்கிறதா? இல்ல, அவர்கள் வழக்கம் போல தேர்தல் காலங்களில் வன்முறையில் ஈடுபடக்கூடிய ஒரு அனுபவம் கொண்டவர்கள். எங்களுக்கு அப்படியான பழக்கம் இருக்கிறது. ஆனால் இம்முறை அவர்களது தாக்கம் மிக மிக குறைவாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்க அணி தோல்வி பெறக்கூடிய ஒரு அணி. அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தற்போது ஜனாதிபதி மீது மக்கள் நம்பிக்கை கொண்டிருக்கவில்லை. அவர்கள் தமது எதிர்கால பாராளுமன்ற உறுப்புரிமைக்காக இப்படியான ஒரு தந்திரோபாயமான ஒரு தேர்வை எடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. இறுதியாக ஒரு நேரம் போதாமை காரணமாக இறுதியாக ஒரு கேள்வி ஒன்று இருக்கின்றது. அதாவது நீங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உறுப்புரிமையை முற்றாக நீக்கிவிட்டு இப்பொழுது ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்புரிமை பெற்றுக் கொண்டீர்களா? ஆமாம். ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்புரிமையை பெற்றுக் கொண்டீர்கள். அப்பொழுது எதிர்வரும் காலத்தில் தேர்தலில் போட்டியிட தயாராக இருக்கின்றீர்கள், அப்படியா? நிச்சயமாக. கண்டி மாவட்டத்திலே பாராளுமன்ற வேட்பாளராக நான் ஏற்கனவே மாண்புமிகு சஜித் பிரேமதாச தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டிருப்பேன். அதை இதுவரையும் நான் வெளியாக எந்த ஒரு ஊடகத்துக்கும் சொல்லவில்லை. ஏனென்றால் இப்போதைய எமது தேவை ஜனாதிபதி தேர்தல். ஜனாதிபதி தேர்தலோடு கடைசி தருணங்களிலே எனது பாராளுமன்ற பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்வேன். இப்போது எனது இலக்கு சரஜித் பிரேமதாஸ் அவர்களை ஜனாதிபதி ஆக்குவதே. அதற்கான சகல வேலை திட்டங்களும் பிரச்சார நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளேன். இந்த காலை பொழுதில் நமக்கு தொலைபேசி அழைப்பு மூலமாக நாம் தொடர்பு கொண்ட போது சரி என்று சொல்லி எம்முடன் இணைந்து கொண்ட திரு துரை மதியுகராஜா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கு பிறகு நாங்கள் ஒரு அரசியல் நிகழ்ச்சியிலே நாங்கள் மிக நீண்ட நேரமாக நாங்கள் பேசலாம். மிக்க நன்றி. நிச்சயமாக. உங்களுக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள். நன்றி. நன்றி. மிகவும் நன்றி. மிகவும் நன்றி. அது கண்டி மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினராக போகும் அல்லது கண்டி மாவட்டத்தின் ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளராக செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் மத்திய மாகாண அவைத் தலைவர் துரை மதியுகராஜா அவர்கள். அவர் அண்மையில்தான் சஜித் பிரேமதாஸ் அவர்களிடமிருந்து கண்டி மாவட்ட அமைப்பாளராக பதவி பெற்றுக் கொண்டார். இருப்பினும் நாங்கள் இன்னமும் எதிர்வரும் காலங்களிலும் இன்னும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள், பல அமைப்பாளர்கள், பல கட்சிகளை சேர்ந்தவர்களை இணைத்துக் கொள்ள தயாராக இருக்கின்றனர்.